வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். 15 நாட்கள்ல 15க்கு மேல பிரச்சனை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இது நிர்வாகத்தின் திறமையற்ற தன்மையை காண்பிக்கிறது. மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். 15 நாள் என்பது குறுகிய காலம் கிடையாது. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா. மின்சார தடையா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்பா இருக்கட்டும். ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் மூலமா அவங்க முதலீடை கேட்கிறார்கள். இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. ஏன் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா, 20 ரூபா வாங்குறாங்களா? உங்களுக்கு பொறாம. ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஈபி பில் பாதியா குறைஞ்சிருக்குடா. அப்படியா? அப்ப சிறந்த ஆட்சின்னு சொல்லுங்கடா. அட தற்குறி பயல, பாதி நாள் கரண்டே இருக்கிறது இல்லடா. இதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க, சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? குழந்தைய வச்சு டெய்லி இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது, அதுவும் ரெடில் சரௌண்டிங்ல. அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இப்ப இவளை கூட்டிட்டு இவ அழுவுறதால நாங்க ரவுண்டு போறோம் இந்த டைம்ல. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதடா. என் பொண்ணு என்ன பண்ணாலும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வேற வழியே இல்லாம 11 மணிக்கு அவளை கூட்டிட்டு ரோட்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் கரண்ட் இல்லாததால. அதானே போடுங்க 2. இன்னைக்கு மட்டும் இல்ல, ரெடில் சரௌண்டிங்ல இந்த மாதிரி தான் டெய்லியும் கரண்ட் ஆஃப் ஆகுது. கை குழந்தைய வச்சுட்டு நாங்க 11 மணிக்கு வர வழியே இல்லாம சுத்திட்டு இருக்கோம். வயசாச்சே தவிர அறிவு தான் உனக்கு. இன்னைக்கு ஆதவர்ஜனா சொல்றாரு பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் பல கட்சிகள் தோல்வி அடைந்ததுன்னு. பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா 21 மாநிலங்களை நாங்கள் ஆள்கிறோம். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நீங்க புள்ள பிடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி இல்ல. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. நாங்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தோல்வி என்பது பல இடங்களில் சகஜம்தான். 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நாங்கள் இன்று பாராளுமன்றத்தை ஆளுகிறோம். ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது, மூடி நில்றா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு நிலைமை வரும். நிச்சயமாக நாங்கள் பலம் பெறுவோம். அதற்கு அச்சாரம் தான் இத்தகைய கூட்டங்கள். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்றது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரு பேக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சின்னதா ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட, 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும். அநியாயத்தின் உச்சகட்டம் இதெல்லாம். உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குல ஜாலியா. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு மேடைக்கு மேடை சொல்றாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு த்ரிஷான்ற எச்சத்தை விட்டுட்டு வரணும்னு தெரியலையா? இது என்னோட கேள்வி. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல த்ரிஷாவை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. த்ரிஷாவல்ல, த்ரிஷாவோட நாயை நிப்பாட்டினா கூட அவங்க ஜெயிப்பாங்க. ஏப்பா சிரிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. Tell me. என்ன காரணம்னா ஓட்டு போடுறது மக்கள் கிடையாது, ஏவிஎம் மிஷின் தானே. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப யார் வேணா ஜெயிக்கலாம்ல. நல்ல பிலாசபி பேசுறீங்க. இதே காரைக்குடி தொகுதியில அந்த பிரபு அண்ணால ஒரு கொலகார பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. கொலகாரனுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு கேட்கும் போதே ஒரு அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப 1 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க நான் கேக்குறேன். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத ஒரு 9 வயசு பொண்ணு 5வது படிக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ். கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காங்க கோயம்புத்தூர், சூலூர், கண்ணம்பாளையம் பகுதியில ஒரு குளத்துக்கரையில. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. முதலமைச்சர் விஜய் எங்க? முதலமைச்சர் விஜய் எங்க? தூக்கி காட்டுங்க ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. ரீல் போட்ட டிவி கூட எம்எல்ஏ எல்லாம் எங்க? நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே,
இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. திமுக ஆட்சியில் நடந்தப்ப நான் வந்தா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்ன விஜய் எங்க போனார் அவரு? தூங்கிட்டு இருக்காரா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? நேத்து குழந்தை காணாம போயிருக்கு. இதுவே ஒரு முதலமைச்சர் வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு காணாம போயிருந்தா இவ்வளவு ஸ்லோவாதான் தேடி இருப்பீங்களா? நீங்க இன்னொரு ஒரு 500 போலீஸ் வரைக்கும் தேடி இருக்க மாட்டீங்க. பதில் சொல்லுங்க சிஎம் சார். கடந்த ஆட்சியில அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை ஸ்டாலின் மேல பழிய சுமத்தி மிகைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்ப சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா சார்? நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 10-15 நாள்லயே நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை? சமீபத்துல கூட திருச்சியில ஒரு பையன் அந்த பார்க்ல வச்சு அந்த பொண்ணை துப்பாட்டாவால கழுத்தை நெரிச்சு அவ ஏறக்குறைய மயக்கமா இருக்கிற அந்த நேரத்துல கல் எடுத்து அவ தலையில அடி நடிக்கிறான். அப்ப உங்களுடைய அந்த சிங்கப்படை, அந்த அதிரடிப்படை எங்க சார் போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. இப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கேட்டீங்களா சார், நியாயமா சார்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை உடைச்சு 25 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசினது எந்த வகையில சார் நியாயம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஊழலுக்கு பேர் போன செங்கோட்டையனை உங்க கூட வச்சுக்கிட்டு, அதுவும் பினான்ஸ் மினிஸ்டரா உங்க கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது நிச்சயமா காமெடி தான். என்ன ஒண்ணு, என்ன மாப்ள அடிச்சாங்களா? நான் இங்க ஈரோடு ஜிஹெச் வந்திருக்கிறேன். அதாவது ஆதார் கார்டுல அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கோசரம் இங்க வந்தேன். இவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாவாமா சேஞ்ச் பண்ணி டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கொடுக்க விடுவாமா. அப்ப வந்து 3 பேத்துக்கு மாத்ததுக்கு வந்து 900 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரோம். வந்து இங்கேயே நீங்க வந்து உங்க திருட்டுத்தனத்தை கேவலமா இப்படி காமிக்கிறீங்களே, நிஜமா நல்லா இருக்குதா? அங்க முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஆளை அப்படியே வாய் கூசாம கேக்குறான், கண்ணு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் வேணா உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அவங்க 2 பேர்த்தையும் வந்து அப்புறமேல வந்து வர சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ இது ஒரு யோசிக்கிறதே இல்ல. ஒரு கவர்மெண்ட் வேலை ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இந்த மாதிரி யோசிக்காமலே அந்த ஆளு கேக்குறான். நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டிச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? நான் 3 பேத்துக்கு எவ்வளவு? டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாமா. டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாங்களா? ஒரு கை எழுத்துக்குங்களா? ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் இருப்பாரு. நீ 4 தான் பண்ணுவாங்க. கம்மி பண்ணி கேட்டு பாக்கமா. 3 பேரும் நேர்ல வரணுமா? போய் நம்ம டாக்டர் பேர் கொடுப்பேன். 3 பேத்துக்கு 900 ரூபாய் ஆகுங்களா? டாக்டருக்கே தான், எனக்கு இல்ல. நக்கல்யா அவனுக்கு. என் மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பாலா சரக்கா. இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அவங்க அப்பா ஓட்டு காசியா கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இது வெறும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். லூஸ் மாதிரி பேசாரா? மைக் யார்ட்டே குடுறா. நேத்து நைட்டு 12 மணிக்கு போச்சு, விடிய காலையில 7 மணி வரைக்கும் கரண்ட் வரல.
மக்களோட சத்தம் கேக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வரலன்னு சொன்னாங்க, அதான் ஆய்வு பண்ண வந்திருக்கோம். இப்போ கரண்ட் ஒயரை வாயில கடிச்சு பார்த்து கரண்ட் எல்லாம் சரியா வருதான்னு பார்ப்போம். காலையில் விடியகால நான் 5 மணிக்கு இபிஎஸ் வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா, ஸோ இபிஎஸ் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் உள்ள லைட்டு ஃபேனு எல்லாம் எரிஞ்சு கொண்டு தான் இருக்கு. ஒரு ஆஃபீஸர் கூட இல்லை. This is a new beginning, a new era. தூக்கமில்லை 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 கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை கச்சிலம் குழந்தைக்கு தூக்கமில்லை. சத்தமா டேய் டேய், தலைகீழா நடக்காத, விழுந்துட போற. போறாம சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். சேலம் சிவகுமார் 100 கொடுத்தா 200, 500 கொடுத்தா 1000ன்னு பல ஆயிரம் பேரை ஏமாத்தி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த சேலம் சிவகுமார் இப்போ உங்களோட கட்சியில இருக்காரு. என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது இன்ஸ்டார் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் நின்று பிச்சை எடுப்போம் பேசுறாங்க. எவ்வளவு போட்டீங்க? எவ்வளவு பாதி? 10 லட்சம் போட்டுருக்கோம். 7 லட்சம். 2 லட்சம் ரூபாய் போட்டேன். 19.5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். 10 லட்ச ரூபா போட்டுருவாங்க. ஒரு 2.5 லட்ச ரூபா. 6 லட்சம் ரூபாய் போட்டு 22 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நிறைய பேர் மன உளைச்சலையே எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இறந்துருக்காங்க. 10 லட்சம் கட்டி இருக்கிறேன். பணம் கட்டி அந்த இடையில 2 வருஷத்துல இந்த பணம் வரலன்னு ஒரு எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த மன உளைச்சல்லே எங்க மனைவி இறந்துட்டாங்க. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதுடா. அந்த ஜட்ஜியுமே சொல்றாங்க, எங்களுக்கு சிவகுமார் தான் பணம் தரோம் சம்பளம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? என்ன தொட்டீங்கன்னா நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க. அப்படி மிரட்டணும். அப்படியே மிரட்டணும். இங்க தேடப்படுற குற்றவாளி சென்னைக்கு போனதும் பொன்னாட போர்த்தி சால்வி அனுப்பிச்சு வரவேற்கிற விருந்தாளியா மாறிட்டாரு சிவகுமார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நிக்கிறாரு. அதனால செங்கோட்டையனுக்கு இவரை முன்னாடியே தெரியுங்கிறனா சிவகுமார. இப்போ அவர் தெரியலன்னு சொல்றது அதை நம்ப முடியாத மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இது ஒரு மாற்றமா? எங்களுக்கு ஏமாற்றம் தான். எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப பதட்டம் அதிகமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வாழ்க்கை என்னதான் வருது? இப்ப இந்த தீய சக்தியை சேர்த்திட்டு அந்த தூய சக்தி மனசாட்சி இருந்தா கொஞ்சமாவது இருக்கு, ஏதாவது நடவடிக்கை எடுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப 1 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க? நான் கேக்குறேன், நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. Facebookல எல்லாம் பாக்கும்போது என் கமெண்ட் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. செமையா கமெண்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே நான் தான். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. இது கிடைக்கல அது கிடைக்கல, இந்த சலுகையை மட்டும் பார்த்து வரவங்க எல்லாம் வேஸ்ட். அப்படி இருக்கும்போது அவர் இப்ப மட்டும் இல்ல, இனிமேலும் வருங்காலங்கள்லாம் அவர் செமையா பண்ணுவாரு, செமையா பண்ணுவாரு. என்ன போக்கு போக்கு? எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. இது நியாயமா? இப்ப என்னங்கறதுக்கு வீட்ல தனியா இருக்காரு. ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பர்சன் இன் தட் ஹவுஸ். பனையூர்ல 2 பேர் இருந்திருக்காங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இட் வாஸ் ஹிம் அண்ட் ட்ரிஷா ப்ராப்பரா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இருந்தவே மாட்டீங்களாடா. டெஸ்டிங் 1 2 3 ஆன். எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த டிவிகே தம்பிகள் அப்புறம் வாக்காளர் பெருமக்கள் நல்லா காதை திறந்து கேட்டுக்கோங்க. இப்படிதான் இல்ல பரவாயில்லைங்க, நீங்க வேணா பின்னாடி தள்ளுங்க. இல்ல பரவாயில்லைங்க சொல்றேன். ஆட்சி பொறுப்பு என்பது 6-7 மாதங்களில் பழகிக்கொள்ளும் பயிற்சி பாசறை அல்ல. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் மிக உயரிய சிம்மாசனம். பதவியேற்ற வெறும் 15 நாட்களில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் என தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இன்று சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்று முழங்கியவர்கள் இன்று அனுபவமே இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நிர்வாக பின்புலமும் இல்லாத ரசிகர் மன்ற நியமனங்கள் இங்கே பாடம் கற்றுக் கொள்ளும் வரை மக்களின் உயிர்களை பணயம் வைக்க முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? நான் காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கம் பாருங்க. லைட்டா சந்தேகப்பட்டது உண்மையாயிருச்சு. அக்யூஸ்ட் இஸ் டிஎம்கே பார்ட்டி கேடர்னு உதயநிதி கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போடுறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவன் இதை நம்புவானா? குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க பாருங்க, பின்னாடி ஏஐயில் ரெடி பண்ண ஃபோட்டோன்றதுக்கு ஆதாரம், பின்னாடி எழுத்துக்கள்லாம் சரியாகவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஐடி கார்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்கள், அங்கே ஐடென்டி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ அங்கே இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அது ஸ்டாலின் அவர்கள் முகமாது, அவராது. அந்த அக்யூஸ்டு மாட்டினா பாருங்கள், அந்த இடத்துல அவனோட போஸ் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குற பாருங்க, அந்த ஃபேஸ் அவனுடைய முகத்தை அப்படியே எடுத்து அதை எடிட் பண்ணி ஏஐயில் போட்டு
அவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க இதை நம்புவாங்களா? ஆனால் அறிவில்லாத நிறைய பேர் தான் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்புறாங்க ஈஸியா. கொஞ்சம் கூட அதை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கான எண்ணம் கூட மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. சோறு தானடா திங்கிறீங்க தாவேக்கா காரணங்களா, வெக்கம் கெட்டவனுங்களா? எல்லாம் நான் கூட என் பொண்ணு சொல்லி தான் போட்டேன்னு வச்சுங்களேன் ஓட்டு. 18 வயது எதுக்கு ஓட்டு போட வச்சிருக்காரு ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூடவா இல்ல உனக்கு? விவரம் தெரியாத குழந்தைங்க சொல்றத கேட்டுட்டு போய் ஓட்டு போடுவீங்க. இப்ப பாரு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. ஆனா இன்னமும் இதுக்கு திமுக தான் காரணம்னு இதே இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு உங்களை நீங்களே ஏமாட்டிக்கிட்டு நாட்டையும் நாசம் பண்றீங்களா? இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப்? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம் யாரு செக் பண்ணது? இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்லயே கேட்டிருக்கணும். we are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். பத்தியா ரீச் ஆயிருக்கு பாரு. பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்காய் சார். வெள்ளரிக்காய் அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி சார். அத ஒடியா, இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா யார அக்சஸ் பண்ணி எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்றீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இன்னொரு தடவை ஆய்வு ஜீவன் வந்தீங்க, இன்னொரு கையும் உடச்சு சொல்றாப்லங்க. அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. அவன் கிடக்குறான். பேசு பேசு பேசு. எல்லாருமே கெஞ்சா அடிக்கிறது குடிக்கிறது எனி டைம் அதுதான் சார். அவங்க தீர்ச்சத்திர போலீஸுக்காங்க நாங்க ஓடி வரோம், எங்க உயிருக்கு பயந்து. அப்படி இருந்த போலீஸ்காரங்க எங்களை காப்பாத்தல சார், கேஸ் எடுக்கல சார். கேட்டை மூடிட்டு நீங்க போங்க, காலையில வாங்கன்னு சொல்றாங்க சார். எங்க உயிருக்கு என்ன கேரண்டி சொல்லுங்க? இதுக்கு நாங்க விஜய் எனக்கு ஓட்டு போட்டோம். சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். விஜய் இருக்காருல்ல, அவருடைய தொகுதியில இளைஞர்கள் கஞ்சா போதையில மிகப்பெரிய அட்டுழியத்தை பண்ணிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். போங்கப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? வயசானவங்க சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பகுதியில் தாவேக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் என்பவர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கூறி செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நீ பண்ணதே போதும்பா, நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். இதுவே பொய் தான். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. முதல்வர் அவர் அறிவித்திருக்க அறிவிப்பு வெறும் 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். 50,000 ரூபாய்க்கு மேல போறவங்களுக்கு 60,000 வரையும் 15,000, 60,000க்கு மேல 70,000 வரையும் 10,000, 70,000 1 லட்சம் வரையும் 5,000 தேர்தல் அவங்க கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறது. உண்மையிலேயே பெரிய ஏமாற்று முகமாக இருக்கிறது. கண்டா வர சொல்லுங்க, அந்த நாய கையோட கூட்டி வாருங்க. யாரும் பார்க்கல. இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். எல்லா அணில்களும் எங்க அண்ணா திரைப்படத்துல பண்ண மாதிரி பாலத்து கீழே தப்பு பண்ணவன தலைகீழ தொங்க விடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம அண்ணா கராத்தே மாஸ்டர் இல்ல, பரோட்டா மாஸ்டர் தானே. கூடிய சீக்கிரமே அணிலுங்க உணர போகுதுங்க. டிவிக்கேனாலே பொய் பரப்புறதுல நம்பர் 1. அவங்க அடிச்சுக்கிற ஆளே இல்லைன்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு சாட்சி.
குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பு வெளியாக குற்றவாளி முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்க சொல்லி என்னமோ இதை விஜய் வாங்கி கொடுத்த மாதிரியும் இப்ப எப்படி பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கோயம்புத்தூர் சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தான் என்னமோ தீர்ப்பு வந்த மாதிரி எல்லாம் கை தட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு 6 மணி ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இரட்டை மரண தண்டனை கொடுத்தது முதல்வர் ஸ்டாலின் இருந்தப்ப 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை காட்டுக்குள்ள ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான். ஸ்டாலின் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி நடத்திய வழக்கில் தான் இப்போ அந்த குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை வந்தது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. முந்தைய கவர்மெண்ட் மேல அவாண்டமா பழிய போட்டீங்களே, அதுக்கு இந்த தீர்ப்பே ஒரு சாட்சி. அவங்களும் இந்த மாதிரி ரேப் கேஸ் எல்லாத்துக்கும் சரியான முறையான வழக்கு போட்டு அந்த வழக்கை வாதாடி இந்த தண்டனையும் பெற்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. நல்லாச்சி விஜய் ரொம்ப நல்லவருங்க. தூய சக்திங்க. தூய சக்தினா எதுக்குங்க 717 மதுபான கடையை மட்டும் மூடுறீங்க? எல்லா மதுபான கடையை மூடுனாதான் நீ தூய சக்தி. அதே 717 மட்டும் மூடுற. இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். சரி, இந்த 717 மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வாரம் ஆச்சுல. 717 கடை எங்கெங்க இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம். நாங்க தெரிஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். பிராடு பையங்க நீங்க. 717 எங்கெங்க இருக்கு? எங்கெங்க மூடுவீங்க? எல்லா கடையும் அதே மாதிரி இருக்குங்க, அதே மாதிரி இருக்கு. எப்பா நீ சிஎம் பா, சிஎம் சார் கத்திலேயே நீதான் சிஎம் பேசு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த 10 நாள்ல எங்க குறையா சொல்றீங்க? 10 நாள்ல எங்க குறை சொல்ற மாதிரி நீங்க ஆட்சி நடத்துறீங்க. பாலியல் வன்கொடுமை எல்லா பக்கம் நடக்குதுங்க. வந்த உடனே சிங்கப்பெண் அதிரடி படையில போட்டீங்களேங்க. அந்த சிங்கப்பெண்ணை எங்கங்க ஏதாவது ஜூல போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களா? எங்கப்பா எங்க போச்சு உங்க சிங்கப்பெண் அதிரடி படை? பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. புதுக்கோட்டையில கரம்பக்குடி ஊரு, மலையூர்ங்கிற ஒரு கிராமம். 35 வயது பெண்மணி. அந்த பெண்மணிக்கு வாய் பேச முடியாதுங்க, காது கேட்காது. நல்ல மது போதையில கார்ல ஏத்திட்டு வந்து, ஏமா மழை வர மாதிரி இருக்கு வாமா நான் கார்ல ஏத்தி உன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கார்ல உட்கார வச்சு 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். பேச தெரிஞ்சவனுக்கே எதுவும் பேச தெரியாது. அந்த நேரத்துல அந்த அக்காவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. சைகையில எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுது. உடம்பு முழுக்க ரத்தம். எப்ப உனக்கு இரக்கம் இல்லையாப்பா? உனக்கு இரக்கம் இல்லையா மிஸ்டர் சிஎம்? பேசுறியா பேச மாட்டியா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. உனக்கு இரக்கம் இல்லையா மிஸ்டர் சிஎம்? பேசுறியா பேச மாட்டியா? நேரத்துக்கு நேரம் நல்லா கொட்டிக்க தெரியும், ஆனா வாயை மட்டும் திறக்கவே மாட்டான். மௌனம் வரணுமா? பேச மாட்டியா? மைக்கு கொண்டு போய் நின்னா ஓடுறாரு. ஓடினால் சென்னையின் கடற்கரையின் எல்லையோரம் ஓடினாங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்க. நில்லு, பேசு. டேய் வாயில என்ன சவுடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை தட்டு சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. பேசு. எப்ப நீ சிஎம் பா, சிஎம் சார் கத்திலேயே நீதான் சிஎம் பேசு. ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தீங்க? அடுத்தது ஒரு பாத்தாயிடுவா. எதிர்க்கட்சியா இருந்தா கத்தி பேச வேண்டியது, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கப்பு சிப்புன்னு ஆயிட வேண்டியது. இது என்னப்பா அரசியல்? இது என்ன அரசியல்? வாயை திறந்து சொல்றான் தண்டச்சோறு. மனுஷன் டேஞ்சரஸ். வாயில கொள்ளட்டையா? அந்த மியூசிக் கட் பண்ணு. டேய் போட்டு வர பாமாரு போட்டு விடு. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்புபடுத்தி முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக ஆப்பிள் நிறுவன ஊழியரை நெல்லை பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு யார் தூய்மை கொடுத்துட்டு இருக்க? ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தூய்மை பணியாளர், நீ போடுத பிட்ட, நீ போடுத பீ, நீ இருக்க ஒண்ணுக்கு இது அவளத்தையும் கிளீன் பண்ணத ஒரு தூய்மை பணியாளர் உனக்கு அம்மா மாதிரி. அவ லீவ் எடுத்ததுக்கு அவன் மேனேஜர் சூப்பர்வைசர் அடிப்பான். ஆட்சி ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. என்னடா இது பாம்பு எல்லாம் போடுறீங்க? இது என்ன கையெடுத்து கும்பிடுறா? உனக்கு சுத்தமா ஆட்சி செய்ய வரலண்ணா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. யாரும் வீசிட்டானுங்கப்பா. மாமா
என்னடா பாம்பு எல்லாம் போடுறீங்க? ஊபி பீகார் கூட பரவாயில்லண்ணா, நீ ஆட்சிக்கு வந்த உடனே 42 கொலை 2 வாரத்துல. இப்ப பாரு, வீட்டுக்குள்ள பாம்பை தூக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சுண்ணா தமிழ்நாடு. தயவு செய்து நீ லியோ 2 நடிக்க போயிருந்தா. முடியலண்ணா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. கோவை சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1008 அகல் விளக்குகளை ஏற்றி நீதி வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் கையில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி இறந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்கிறடா. கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக்குது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேள்வி கேட்டா மட்டும் அப்படியே கீழே கத்த கட்டிடுவாங்க. பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. சிரிப்பு வருது உங்களுக்கு? அக்கறை இல்ல. இல்ல நான் சிரிக்கிறேன். நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போது என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தான் இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியா பார்த்தானே என்னடா அது? கஷ்டப்படமா இல்லையா? ஆனா ரூசு படைய மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சி பாரு எரிச்சலாக. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல பாடி செத்துச்சு. உடனே எப்படி தெரியுமா இதே ஓட்டு கேட்கும் போது காஞ்சனா உள்ள இறங்கியிருப்பாங்க இந்த மேடத்துக்கு. கீர்த்தனாவா காஞ்சனாவும் தெரியாது. கத்திரிக்கே தயவு செஞ்சு பெண்களே தாய்மார்களே கத்திரிங்க இல்ல. ஒரு முறை ஒரே ஒரு மெசேஜ் போட்டு போடுங்க. அவங்களுக்கு இந்த பெண்களா யாரை காமிக்கிறோம்? நீ பாக்குறதுல பிசார உங்களுக்கு நானு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். ராஜேந்தர் டிஃபன் சொல்லுங்க. உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு நீதி வேணும். பிரிட்ஜ் கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நான் லாயர் இல்ல, டீ கடை ஞாயிறு. கோட் எல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற டீ காபி டீ டீ காபி. நான் பெண்களுக்காக பாதுகாப்பு டிஎம்கே எதுவுமே பண்ணல. ஸ்டாலின் அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில. அவங்க வந்தாதான் பாதுகாப்பு எதுவுமே சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, இங்க பண்றாங்க. இப்ப வயசானவங்க இருந்தாலும் விட மாட்டாங்க. ஒரே கம்ப்ளைண்டா வச்சிருந்தாரு. இப்ப இவர் ஆட்சியில மட்டும் என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமை 10 வயசு சிறுமியை அவங்க பண்ணிருக்காங்க. எல்லா பேப்பர்ல வந்து எல்லா நியூஸும் பாக்குறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை வாய் திறந்து கூட பேச மாட்டேன்டாரு. இப்ப மட்டும் ஏன் பேசல? இப்ப பேச வேண்டியதானே? டேய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு வாய் திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. என்னடா கோரசா துப்புறியே? அப்படியே ஊட்டியும் ஹில் ஸ்டேஷன் அறிவிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். கோடை கால வெப்பத்துக்கு நாங்க அங்க போயிட்டு வருவோம். தூத்துக்குடி வாசிகளை கேட்டீங்களா? இவர் தான் உங்க எம்எல்ஏ. அதாவது தூத்துக்குடி போர்ட் சிட்டின்னு மாறி எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? துறைமுகம் நகரம்ன்றதே நம்ம தூத்துக்குடி தான். இந்தியாவிலே 13வது துறைமுகமும் நம்ம தூத்துக்குடி தான். அதையே தெரியாம போர்ட் சிட்டியா மாற்றணும் அவர் தலைவர் ஆசைப்படுறாராம், இவரும் ஆசைப்படுறாராம். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. என் குழந்தை ஓட்டு போடு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. ஐயா அந்த மாமா எதனா பண்ணக்கூடாதா? பாபா மறுக்கையா ஐயா ஏதாவது பண்ணு, என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாதா? ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டுறீங்க? வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு.
மனுஷன் டென்ஷன் ஆகுது. வாயில கொள்ளட்டையா? It's a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. எப்படிங்க மேடம் திரும்ப சொல்லுங்க, எப்படி திரும்ப சொல்லுங்க, எப்படி we have to approach it with a sensitivity? எப்படி இந்த சென்சிட்டிவிட்டியா மேடம்? இந்த இருக்கு பாருங்க அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த மேடம் சொன்ன சென்சிட்டிவிட்டி, அது ஒரு பக்கம் இருக்கட்டா. அடுத்து பாருங்க, We have to உடல்ல வந்து காயங்கள் அதிகமா இருந்தது, கை காலெல்லாம் திருப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க. இல்ல அப்படி இல்ல அவ்வளோலாம் இல்ல அப்படி இல்ல அவ்வளோலாம் இல்ல அப்படி இல்ல அவ்வளோலாம் இல்ல அப்படி இல்ல அவ்வளோலாம் இல்ல. மறுபடியும் பாத்தியாடா இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். அப்பாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கல்லெல்லாம் வச்சு குத்தி ஃபுல்லா பேத்தெடுத்து உடம்பு ஃபுல்லா காயும் சார். 10 வயசு தான் சார் அது குழந்தைக்கு. பார்க்கவே முடியல சார். கழுத்தெல்லாம் உடைச்சு விட்டு முடிய வச்சு, அவங்களுக்கு முடி ரொம்ப லென்த்தா இருக்கும் சார், முடிய வச்சு கழுத்தை நெருக்கி இருக்காங்க சார். முதுகெலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு சார். கல்லே பார்க்க முடியல சார். சார் இது பாக்குற காவல்துறை அதிகாரி ஒவ்வொருத்தரும் தலை குனியணும் சார். அதிகாரிகள் நான் சொல்றேன், என் காவலர்கள் நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் அவ்வளோ சித்திரவதை, கல்லெல்லாம் எடுத்து போட்டு செதைச்சு உடம்பெல்லாம் செதைச்சிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கொத்தா இருக்கு சார். ஃபுல்லா ஓட்டையா இருக்கு சார். குழந்தைனே நினைக்கலங்க சார். அவங்க அந்த பிள்ளைய குழந்தைன்னு கூட நினைக்கல சார். உடம்பு பூரா செதைச்சிருக்காங்க, கல்ல போட்டு மூஞ்சியெல்லாம் செதைச்சு அப்படின்னு அந்த பொண்ணை பெத்தவங்க கண்ணீர் மழுக சொல்றாங்க. ஆனா அங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அந்த போலீஸ்கார அம்மா சொல்றாங்க. யாரை காப்பாத்த எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி செதைச்சு கொலை பண்ணி வீசி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. அதை பத்தி காவல் தலைமை அதிகாரிகள்ட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல சிரிப்பு வருமா அவங்க? இதே அவங்க உடல் மொழி சரியில்லை, அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு நடந்துச்சுன்னா நம்ம வீட்டுல நடந்தாதான் நம்ம அழுவோமா? மத்தவங்களுக்கு நடந்தா நமக்கு வருத்தம் இல்லையா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? ஒரு 10 வயசு குழந்தைய கொன்னு தூக்கி போட்டிருக்காங்க. இதை வந்து பேச வந்த எல்லாரையும் வந்து கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி டிஎம்கே கட்சியில நடக்கலையா இது? யாரா நீங்களாம்? இல்ல எனக்கு புரியல. இது வந்து உன் வீட்டுல இருக்க ஒரு குழந்தை, இல்ல உன் குழந்தை இந்த மாதிரி ஒருத்தவன் கொன்னு தூக்கி போட்டிருந்தா நீ இந்த கேள்வி நீங்க கேட்பீங்களா? அந்த அளவுக்கு வந்தா மோசமா இருக்கு நம்ம நாடு. இவ்வளவு கேவலமான மக்கள் கூட நம்மளாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. கோவை பாலியல் வழக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் வந்து திரு முதல்வர் விஜய் இருக்காரு, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயந்து வந்து தெரிச்சு ஓடுறாருங்க. பொறு ஏதோ பத்திரிகை பார்த்தா புளிய பார்த்த மாதிரி வந்து ஓடுறாருங்க. எங்க மோடிஜி கூட இவ்வளவு ஃபாஸ்டா வந்து எதுவுமே ஓடுனது இல்ல, ரொம்ப கேஷுவலா தான் போவாரு. இவர் பயந்து போய் தெரிக்க ஓடுறாரு. இவர்தான் முதலமைச்சர் அப்படின்றதே ஒரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏங்க இப்பயே பார்த்த மாதிரி இப்படி பயப்படுறீங்க? பிரச பார்த்தா வந்து நீங்க தானே குட்டி நண்பா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்படி வாய்க்கிலேயே பாட்டெல்லாம் பாடி வந்து ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு பிரச்சனை, கோவையில் இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து நடந்திருக்கு. பொறுப்பேற்றுக்க வேண்டியது நீங்க தான். உள்துறை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, போலீஸ் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உங்களை தானே கேள்வி கேட்பாங்க. நீங்க தானே நாட்டோட முதலமைச்சர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. இந்த மாதிரி விஷயம் வந்து எதிர்பாராது நிகழ்ந்து போச்சு. ஆனா இனிமே இந்த மாதிரி நிகழாம வந்து காவல்துறையினர் பாத்துக்குவாங்க. நானும் வந்து கண்டிப்பா சீரியஸான ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதை சொல்லக்கூடிய உங்களுக்கு வராது. இதுக்குமா துண்டு பேப்பர் கையில வேணும் உங்களுக்கு வந்து? பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, முன்னாடி நான் புலி. ஒரு பிரச்சனையே ஃபேஸ் பண்ண பயப்படுற நீங்க அவ்வளவு பெரிய பாசிச பாஜக எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? நோ ப்ராப்ளம். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் விஜய். ஒரு வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். இங்க வா. அனாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? தேர்தல் பரப்புரையில வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, இந்த விஜய் வருவான் மாத்துவான் கிழிப்பான்னு என்னத மாத்துறீங்க நீங்க? நீட் தேர்வு குளறுபடி எங்க போச்சு உங்க வாய்? 2 நாள் என்ன மௌன விரதமா? சொல்றேன். என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? ஏதோ ஒரு நடிகர்ன்ற பேர்ல மட்டும்தான் அவருக்கு அந்த ஓட்டு விழுந்ததே தவிர மத்தபடி அவர் என்ன நன்மை செஞ்சிருக்காரு, மக்களை பார்த்திருக்காரா, மக்களை நேரடியா சந்திச்சிருக்காரா, இல்ல அவங்களோட குறைகளை கேட்டிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. மாட்னாடா மானஸ்த. தேர்தல் பரப்புரையில வாழ்க்கையிலேயே பேசின மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாய் திறந்து பேசுங்க.
வாயில புண்ணு ஒண்ணும் கிடையாது. ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல கூட ஒரு கவுன்சிலர் கூட நின்னாத ஒருத்தருக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு நடிகர் என்ற ஒரு முகம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சு போட்டிருக்காங்க. மத்தபடி அந்த கட்சி தலைவர் வந்து அவர் எப்படி ஆட்சி புரிய போறாருன்றது அவரால கட்டாயமா பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் சாரோட பையன், அவரோட 2 காலை தூக்கி நம்ம 2 கண்ணில் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. நைட்டு 1:30 மணிக்கு இங்க மழை, ஐசோஸ் பள்ளிவாசல்ல வந்தாரு, தூக்கத்தை விட்டு பசியை விட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு வீடு வாசல் விட்டு குடும்பத்தை விட்டு வந்தாரு. நேரம் வந்து குச்சி விட்டு குத்தி எல்லாம் தண்ணியை கிளியர் பண்ணி விட்டு விடிய காத்தால 5 மணி தான் போனாரு. எங்க அண்ணா வார்த்தைக்கு வார்த்தை கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா பத்திரிகையாளர்களை பார்த்தா மட்டும் பேண்ட்லயே உச்சா போயிடுவாரு. இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா உசைன் போல்டே மிஞ்சிருப்பாரு. சார் மேடம் ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனது இல்ல சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் எங்க அண்ணா நேத்து டெல்லி போனாரு. எல்லாரும் அண்ணா டெல்லி வரைக்கும் போயும் ஏன் மீடியாவை சந்திக்கலன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க வக்கீலாதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிச்சானான்னு எங்க ஊர் சைடு சொல்ற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா உன்னை சிஎம் ஆக்குறதுக்கு ரொம்ப இப்பயே வருத்தப்பட வச்சிருந்தா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். முட்டாள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்காதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நீ எது வேணா பண்ணு, எது வேணா பண்ணாத போயிட்ட. தயவு செய்து இந்த கோட்டை மட்டும் கைட்டி போட்டுருந்தா. அந்த கோட்டு போடுறதுல இருந்து உனக்கு நேரமே சரியில்லைண்ணா. திருச்சாங்கூர்லாம் வேட்டி சட்டையில போறல, கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு வேட்டி சட்டை கட்டினா. தமிழக பத்திரிகையாளர்களையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க, டெல்லி பத்திரிகையாளர்களையும் தவிர்க்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம், என்ன தயக்கம் அப்படின்ற ஒரு கேள்விய ஒரு சேனல்ல அவங்க முன் வச்சிருந்தாங்க. கமுக்கமா வந்து அரசு கேபிள்ல இருந்து புதிய தலைமுறை சேனல்ல வந்து 66வது இடத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்க வந்து ஜனநாயகத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். ஆனா இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல தொண்டை கிளிய பேசினாங்க. பத்திரிகையாளர்களை வந்து கைது பண்றாங்க, ஆட்சிக்கு எதிராக யாரும் பேச முடியல, அராஜகம் பண்றாங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா இவங்க வந்துட்டு யாருமே இவங்களை பத்தி பேசக்கூடாது, பேசினா கொலை மிரட்டல் விடுவாங்க, ஆசிட் ஊத்துவாங்க. நடிகர் விஜய் தாவேகா என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் கொள்கையற்ற அரசியலை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கினர். அதானே உலக வழக்கம். பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். எனக்கு ஆத்திரங்கள் வருது. மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. ரொம்ப சந்தோஷம். கடந்த மே 22ஆம் தேதி இரவு ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து காரில் தனது மனைவி, பிள்ளைகள், தனது மனைவியின் தங்கை, அவரின் 2 பிள்ளைகளோடு இரவு 11:30 மணிக்கு வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே முக்தாரின் காரை மடக்கியது ஒரு டிராவல்ஸ் கார். தங்களை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் காக்கி சீருடை அணியவில்லை. வாடகை காரில் வந்திருந்ததால் குடும்பத்தினருக்கு பயம் வந்துள்ளது. 18 வயது பெண், 10 வயதில் 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை காரில் இருந்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க என சொல்லும் போதே முக்தாரை கட்டாயப்படுத்தி காரில் இருந்து இறக்கியுள்ளனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பாப்பா வந்து 9வது கிளாஸ் முடிச்சு லீவ் டயத்துல ஒரு கோல்டு கவரிங் கடைக்கு, பாண்டியன் கடைன்னு உனக்கு கவரிங் கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? பிள்ளைய காணான்னு 4 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வர மாட்டேங்குது சார். நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அன்னைக்கு நைட்டு 25 நைட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிசிஓடி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த 4 நாளா புட்டச்சு பாக்குறேன் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. நாங்களும் அலைகிறோம், பசியும் பட்டினோ சாப்பிடல. என்ன பேச்சு பேசுற? பொறுமை சாமி, பொறுமை சாமி. இப்படி ரீல்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்களே. சமீபத்தில் அமைச்சர் டிவி.கே. பிரபு அவர்கள் ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுத வீடியோ வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல டைரக்ஷன் டீமும் சினிமாட்டோகிராஃபரும் வந்து சொதப்பிட்டாங்க போல. ஏன்னா ஒரே சீனை 2 டேக் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு டேக்ல அந்த சின்ன பொண்ணு கட்டி பிடிச்ச அழுகும் போது அவரோட பொரோட்டால சால்னாவே கிடையாது. இன்னொரு டேக்ல பாத்தீங்கன்னா அவரோட பொரோட்டால வந்து சால்னா ஊத்தி இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ரொம்ப மோசமா போயினுக்குறா நிலைமை. ஏற்கனவே அவன் கழுவி ஊத்தி நிற்கிறான். இந்த கரண்ட் பில்லு 200 யூனிட் தரட்டு அதுலயே ஒரு செக் வச்சு மோசம் பண்ண. இந்த பெண் பாதுகாப்புக்கு இந்த சிறப்பு பெண்கள் படை
சிங்கப்பெண் படைன்னு ஏதோ ஒண்ணு போட்ட, அது போட்டதுல இருந்து தான் அதிகமா நடக்குது. என்னன்னே தெரியல. உனக்கு நேரம் சரியில்லையா சரியில்லையா, இல்ல தமிழ்நாட்டுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. உன்னை யார் நான் இப்ப இந்த பயிர் கடன் தள்ளுபடின்னு கேட்டது? அதான் காசு இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொன்னேன்ல. நாங்க தான் பொறுக்குறோம்ல. கொஞ்ச நாள் விட்டு காசு வந்த உடனே சொன்ன மாரி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு போயா. அதுலயா நீ போய் போர்ச்சரி பண்ணிட்டு பாதி தள்ளுறான் பாதி இல்லன்னு எதுக்கு அந்த வேலை உடனே யாருன்னு அப்ப கேட்டாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. சரி, ஃபீல் பண்ணாத. திரு விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு கேட்டாங்க பாருங்க. இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லா பேருமே வந்து அவனுக்கு எல்லா பேரும் இப்போ ஒருத்தனா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவங்க சுதா பேசுறேன். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல, சாதாரண பொதுமக்கள் ஒருத்தி தான். இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டேன். இந்த ஆட்சி அதனாலதான் சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சுட்டா நாங்க எங்க வேலையை பார்க்கலாங்கிறதுக்காக சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவரை ஒப்படைச்சிருக்கோம். 100% அவரை நம்புறோம். அதுக்கான டைம் கொடுங்க. இவ்வளோ கடன்ல அவரால் எதை முதல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் செய்ய இப்பவே ஆரம்பிச்சுட்டார். இவ்வளோ கடன் இருக்கு, என்னால் எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னு அவர் தவிர்க்கல. அவர் செஞ்ச சின்ன சின்ன நல்லதை கூட அவங்களால ஏத்துக்க முடியல. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையலாம். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. உயரட்டும் உயரட்டும் தமிழக வெற்றி கழகம் உயரட்டும். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. தமிழக மக்களே, நான் என்னோட ஓட்டு போட்டாச்சு. நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? சீக்கிரம் ஓட்டு போட்டுட்டு போட்டவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விசில் அடிங்க சீக்கிரம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. எப்போ கீ செயின்ல விசில் இது வச்சிருப்பேன். டெய்லி அதை கையில் எடுத்துட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையில நான் அரசியல்வாதி இல்ல, இன்ஃபுளுசரும் இல்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வெல்லட்டும் 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 தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும். அந்த பக்கம் தம்பி எல்லாரும் சுத்தி வளைங்க. ஓட விட கூடாது. பொண்ணாதா வாடி ஓடி. நான் வந்து ஓட்டு கேட்கவே இல்லைங்க. நாங்க தாவேக்காக்கு ஓட்டு கேட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் டிவிகே கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதே கிடையாது. யாரையுமே நான் மேனிபுலேட் பண்ணல. எங்க சின்னத்துல வாக்களை தீர்க்கல் என்றால் இந்த வீட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நாங்களே பேர் வச்சு கொடுத்துருவோம். ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திர. நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? அம்மா உணவகங்களில் ஜெயலலிதா புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் விஜய் படம் வைக்கப்பட்டதற்கு அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. நடிகர் விஜய் தாவேகா என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் கொள்கையற்ற அரசியலை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கினர். அதானே உலக வழக்கம். பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். எனக்கு ஆத்திரங்கள் வருது. மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. ரொம்ப சந்தோஷம். கடந்த மே 22ஆம் தேதி இரவு ஒரு நேர்காணலை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து காரில் தனது மனைவி, பிள்ளைகள், தனது மனைவியின் தங்கை, அவரின் 2 பிள்ளைகளோடு இரவு 11:30 மணிக்கு வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே முக்தாரின் காரை மடக்கியது ஒரு டிராவல்ஸ் கார். அந்த காரிலிருந்து இறங்கிய மூவர் முக்தாரிடம் வந்து, நான் சத்துவாச்சாரி இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட விசாரிக்கணும் வாங்க என அழைத்துள்ளனர். ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா. சீருடை அணியாத அவர்களை பார்த்து சந்தேகம் வந்தாலும், இப்பவா, என்ன விசாரணை, என்ன புகார், யார் புகார் தந்திருக்காங்க என கேள்வி கேட்டுள்ளார். அதெல்லாம் சொல்றோம், வாங்க போய்கிட்டே பேசலாம் என சொல்லியுள்ளார் இன்ஸ்பெக்டர். நான் குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு வரேன், அப்போ எதுவா இருந்தாலும் விசாரிங்க என்றார். இல்ல இப்பவே வரணும் என கட்டாயப்படுத்தி அழைத்துள்ளனர். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? தங்களை போலீஸ் என அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் காக்கி சீருடை அணியவில்லை. வாடகை காரில் வந்திருந்ததால் குடும்பத்தினருக்கு பயம் வந்துள்ளது. 18 வயது பெண், 10 வயதில் 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை காரில் இருந்துள்ளனர். நீங்க பயப்படாதீங்க என சொல்லும் போதே முக்தாரை கட்டாயப்படுத்தி காரிலிருந்து இறக்கியுள்ளனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பிள்ளைகள் அழுதுள்ளனர்.
பெண்கள் என்ன செய்வது என தெரியாமல் பயந்து போய் திகைத்துள்ளனர். காரிலிருந்து இறக்கப்பட்ட முக்தாரை இண்டிகா காரில் ஏற்றிக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டுள்ளது. முக்தாரிடம் இருந்த மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர். என்ன புகார், எந்த ஸ்டேஷன்ல தந்திருக்காங்க என கேள்விகள் கேட்டும் பதில் சொல்லவில்லை. இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? நான் என் மனைவியிடம் பேச வேண்டும் என சொல்ல மொபைல் தந்துள்ளார்கள். தனது மனைவியிடம் பத்திரமா வீட்டுக்கு போங்க என சொல்லி நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்க என சொல்லும் போதே மொபைல் போனை பிடுங்கிக் கொண்டனர். முக்தார் குடும்பத்தார் தங்களது வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதால் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர். அங்கேயும் அவர்களை வேலூர் சத்துவாச்சாரி போலீஸ் கண்காணித்துக் கொண்டிருந்துள்ளது. வேலூரிலிருந்து சென்னை நோக்கி கார் சென்று கொண்டிருந்த போது 2 இடங்களில் காரை நிறுத்தி உயர் அதிகாரிகளிடம் இன்ஸ்பெக்டர் பேசியுள்ளார். டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. இறுதியில் காஞ்சிபுரம் தாண்டி கார் போய் கொண்டிருந்த போது அவரை திரும்ப வீட்டிலேயே விட்டுடுங்க என உயர் அதிகாரிகள் சொல்லியுள்ளனர். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. இதனால் விடியற்காலை 3 மணிக்கு முக்தாரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுள்ளனர். வீட்டில் அவரை விடும்போது அரசாங்கத்துக்கு எதிரா எதுவும் வீடியோ போடாதீங்க, உங்களை காப்பாத்திக்கணும்னா அரசுக்கு ஆதரவா வீடியோ போடுங்க என அட்வைஸ் செய்துவிட்டு சென்றுள்ளனர். சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டா. அவர் மீது புகார் இருக்கிறது. அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் முறைப்படி வாரண்ட் வாங்கி வந்து வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வைத்து கைது செய்திருக்கலாம். அவரது வீடு மற்றும் அலுவலகத்துக்கு தினமும் 2 முறை காவல்துறை ரோந்து வந்து கையெழுத்திடுகிறது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? ஊடகவியலாளர் முக்தார் மீது என்ன புகார் என விசாரித்த போது அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில தலைவர் சிவகுமார் என்பவர் ஒரு புகார் தந்துள்ளார். அதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை அவதூறாக பேசினார் என ஒரு புகார் தரப்பட்டுள்ளது. ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. இரவில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வெளியே செல்லும் போது கைது செய்ததன் நோக்கம் அவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தையும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படி செய்துள்ளனர். விஜய் குறித்த வீடியோவில் 2 குழந்தைகள் விசிலை தூக்கி கால்வாயில் வீசியது இருக்கும். அவர்கள் முக்தாரின் பிள்ளைகள் என்பதால் அந்த அவர்களையும் பயமுறுத்த வேண்டும் என்றே இரவில் அப்படி செய்துள்ளார்கள். விஜயின் அரசியல் செயல்பாட்டை விமர்சித்தார் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு அவரை டார்கெட் செய்கிறது முதலமைச்சர் விஜய் தரப்பு. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. முதலமைச்சர் பதவியேற்ற 2வது நாளே விஜயை அரசியல் ரீதியாக விமர்சித்த பல யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? இது பற்றி சத்துவாச்சாரி காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, அப்படியா, எனக்கு தெரிந்தவர்தான், கைது செய்தோமா, எங்க ஸ்டேஷன்ல புகார் இல்லையே, அப்படியா நடந்தது என சிரித்துக் கொண்டே கேட்டார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. முதலமைச்சர் விஜயோடு முன்னாள் IAS அதிகாரி சகாயம், பழைய அரசியல்வாதி பழக்கருப்பையா போன்றவர்களை இணைத்து வைக்க ஒரு கும்பல் வேலை செய்கிறது. இதற்காக அவர்களை மீடியாக்களில் விஜய்க்கு ஆதரவாக பேச வைக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பவர்கள் யார் யார் என பட்டியல் எடுத்து அவர்கள் மீது புகார் தர செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க துடிக்கிறது என்கின்றார்கள். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. வெட்டிகாரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு விஜய் இன்னொரு விஜயை சந்திக்கிறார். வெற்றி பெற்றவரை ஒரு வெற்றி பெற்றவர் இன்னொரு வெற்றி பெற்றவரை சந்திக்கிறார். இல்ல, இந்த விஜய் தமிழ்நாட்டில் உள்ள விஜய் ஏற்கனவே விஜயம் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒருவரை சந்திக்கிறார். அவள்தான். நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு. நானு மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. எங்க ஊருக்கு வாங்க, எங்களெல்லாம் தள்ளிட்டானே ஓட்டு போயிட்டாங்க. வாங்க விஜயண்ணா, வாங்க விஜயண்ணா, எங்களை ஓட்டு தள்ளிட்டு ஊடல தள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்த்துதான் என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. எங்களை இந்த ஊரெல்லாம் அனாதை ஆகிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். வாங்க எங்க ஊரை வந்து காப்பாத்துங்க. இந்த அநியாயம் பாருங்க விஜயண்ணா. சைடு வகுடு எடுத்து சாப்பிட்டா பேசினா சரத் பாபு நினைச்சிய, அவர் தான்டா மெயின் வில்லன். விஜயண்ணா எங்களை கேட்க வரல, நீ ஆர்டர் போட்டு எங்களை தள்ள சொல்லு. வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. மாற்றம் வேணும்னு சொல்றது எல்லாரும் ஓட்டு போட்டோம். இப்போ எப்படி இருக்கு? ஆப்ப தேடி நம்மளே ஏறி உட்காந்த மாதிரி இருக்கு. வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். சத்தியமா எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏமாற்றம் மட்டும்தான்.
இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம ஊர்ல ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அதிகாரி நான் இப்பதான் வேலை கத்துக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊரே மூழ்கிடும், நம்ம குடும்பங்கள் தவிக்கும். அப்படித்தான் அமைச்சர் பதவி. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயோ இது வேற ஒரு கொடுமை. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்ப பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல. நாங்க புதுசா வந்திருக்கோம், கத்துக்கு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேக்குறது கோடிக்கணக்கான மக்களை பயிற்சி மைதானமா பயன்படுத்துறதுக்கு சமம். அமைச்சரோட ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு முடிவும் பல கோடி மக்களின் தலைவிதி. ஒரு நிர்வாக பொறுப்புல உட்கார்ந்துட்டு டைம் வேணும்னு கேக்குறது மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வைக்கிற முற்றுப்புள்ளி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. உங்களை பொறுத்த வரைக்கும் who is the most handsome CM in India? ஆன்சர் சொல்லணுமா? ஐயோ நான் பெரிய ஃபேனுங்க ஜோசப் விஜய். எதுக்கு இவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு விஜய்? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். இப்ப தளபதி சிஎம் ஆயிட்டார் இல்லையா? சோ என்னடா இன்னோவேட்டிவான சிஸ்டம்லாம் சென்னையில தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இன்னோவேட்டிவா ஒன்னு அவர் கொண்டு வரணும் நான் நினைக்கிறது என்னன்னா அனிமல்ஸ்க்கு ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் பண்ணணும். அட கன்றாவியே. குருவி படத்துல விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் சார் நீங்க வந்து அனிமல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா போய் அவங்க மேல வண்டி ஏத்துறதா இருந்தா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அனிமல்ஸ்க்கு நடக்கிற அபியூசஸ்க்கு நீங்க கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. வேலாயுதம் படத்துல துன்பம் நேரும் போது வேலாயுதம் அப்படின்னு சொன்னா காப்பாத்த வருவாரோ அந்த மாதிரி வருவாரு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்துல வந்த மாதிரி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு இன்னும் பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. திருப்பாச்சி படத்துல வர மாதிரி வில்லன்களையும் ரவுடிகளையும் வதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு 50% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சார். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சார் சார் தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு முதல்வரும் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா இருக்குதுண்ணா. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. புக் பண்ணது லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டேன். பெரம்பலூர் போனோம். நான் பண்ணது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணது. இங்க வந்து 9:30 வந்துட்டேன். மெசேஜ் வரலன்றனால வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. எல்லா இடத்துல கேட்டாச்சு, பட் ரெஸ்பான்ஸ் இல்ல. சரியா வருவியா? அப்படி எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நான் வந்து யூடியூப்ல ஹரி 2K விவசாயின்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். 1,33,000 பேர் ஃபாலோவர் வச்சிருந்தேங்க. அந்த ஐடியை வந்து ஹேக் பண்ணி இப்ப வந்து டிவிகே விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இங்க பாருங்க. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. டிவிகே விஜய் என்ன சொல்லி மாத்தி அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால வந்து என்னோட வீடியோவை எடுக்கவே முடியல. என்ன காரணம்னு பார்த்தா எனக்கு ஃபுல்லாவே வந்து மெயில்ல இருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, என்னோட அக்கவுண்ட் எல்லாத்தையுமே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட 3 வருஷ உழைப்பு. இந்த உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அடுத்தவங்க உழைப்பை திருடி சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் நீங்க பண்ணி சம்பாதிக்கலாம்ப்பா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஏன்னா உங்க மூளை வந்து அடுத்தவங்க ஏதாவது திருட தெரிஞ்ச மூளைக்கு நேர்மையா வேலை பாத்தீங்கன்னா இதை விட நல்லா சம்பாதிப்பீங்க. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். இது 3 வருஷ உழைப்பு. அது மட்டும் இல்ல, விவசாயிகளை தான் கர்னர் பண்ணுவீங்களா? எத்தனையோ பேர் எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் வச்சிருந்து என்னென்னமோ பண்றாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணாம சின்ன கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். என்னோட ஐடியா திருடி அப்படி சம்பாதிக்கணுமா நீங்க? பொழப்பத்தை புழுத்த வேலையலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஆல்ரெடி வந்து கிரைம் இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சைபர் கிரைம்ல அவங்க வந்து அப்செட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நீ வர்ற வீடியோ வந்து தவறா வந்தாலும் வேற ஏதாவது பாதிப்புகள் வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு காலையில 3 வீடியோ போட்டிருக்காங்க. டிவிகே விஜய் அண்ணாவை பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட ஐடியா இந்த அளவுக்கு ஹேக் பண்ணி என்னோட உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அது என்னோட கஷ்டம், என்னோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும்.
ஏன்னா அதோட வருமானம் எல்லாமே இப்ப வந்து $40 மேல அதுல இருக்கு. என்னோட வருமானத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து திருடிட்டாங்க. லாஸ்ட் 3 நாள்ல மட்டும் 15,349 ரவுடிஸை விசாரணை பண்ணி அதுல 3,246 ரவுடிஸை கைதும் பண்ணிருக்காங்க. ட்ரக் கேஸ் மட்டும் 294. அதை தாண்டி கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 419. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இவர் பெரிய ரமணா விஜயகாந்த் சார் அப்படியே புள்ளி பட்டியலோட தான் நொட்டுவாரு. நானும் பொம்பளை புள்ளியா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. ஆட்சிக்கு வந்து இத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இத்தனை ட்ரக்ஸ் கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதே தாவேக ஆட்சிக்கு வந்து இந்த 20 நாள்ல தான் இத்தனை கொலைகள் நடந்துச்சு, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு. அதை பத்தியும் கொஞ்சம் பேசேன். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். என்ன சொல்லி உள்ள வந்தீங்க? அதாவது டிஎம்கே பீரியட்ல நடந்த எதுவும் இப்ப நடக்காதுன்னு சொல்லி தானே உள்ள வந்தீங்க. உங்களால பண்ண முடிஞ்சுச்சா? சரி, எல்லா பேசிக்கா எல்லாத்தையுமே விடுங்களேன். சின்னதா ஒரு கொஸ்டின். ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதுல, இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்? 2 ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. அதானே, இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இன்னொரு விஷயம், இவங்க பின்னாடி விஜய் வந்து பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜய வந்து ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்களே தவிர விஜய வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன சொல்றானோ அதை தான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? சோ கண்டிப்பா விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். ஏன் அப்படி சொல்றீங்க? புதுசா ஒரு மாற்றமா தானே வந்திருக்காரு. அதாவது ஸ்டாலின் வந்து தோத்த தொகுதிக்கு போய் நன்றி சொல்றாருல, இவர் ஜெயிச்ச தொகுதிக்கு போய் ஏன் நன்றி சொல்லல? இந்த 15 நாள்ல அவருடைய ஆட்சியை பார்த்து ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்? எவ்வளவு கொடுப்பீங்க? 0. கண்டிப்பா. அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தை அதிமுக விமர்சித்த நிலையில் பலவீனமான அதிமுகவின் தலைமை தேர்தல் தோல்வியை மறைக்க தங்கள் மீது பழி போடுவதாக தாவேக பதிலளித்துள்ளது. எங்க தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? அவதூறாக எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, அது தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாங்க லீகல் மூலமா நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற அதே நீலாங்கரையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்கு அந்த தெருக்கு ஆப்போசிட்லயே தான். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ரொம்ப நாளா 10 நாளா கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. நாங்க சொல்லிட்டே இருக்கோம், எதுவுமே மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. எப்படி திட்டம் போட்டு எப்படி வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சோ இன்னொரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. அவர் மைண்ட் வந்து திமுக சொல்றது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். ஆஹா, அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவங்களை கால்நடைத்துறை அமைச்சராகவும் பார்ப்பன ஐயங்காரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் நியமித்த தாவேகா தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். கேட்டா திரு ரமேஷ் அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவனே தெரியாதுன்னு திரு ஆதவர்ஜுனா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது தெரியாமையா மறைமலை நகர் ரமேஷ் ஸ்ரீரங்க தொகுதியில் நிக்க வச்சீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ்ல வந்து வாங்கி தரேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிக்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கேன், சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அது தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு எடுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நினைக்குது கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவனை கொன்னுடலாமா? நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுதான் உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நானே 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்.
யாரு வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யாரு வேணாலும் வருவாங்க, சாட்சிக்கு யாரு வேணாலும் வருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எப்படியாட்ட பையனும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனு, அவ குடும்பத்துக்குமே தெரியும். வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க, போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. எந்த பழக்கம் இல்ல? எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே. இது குத்தமான குத்தமே கிடையாது. சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணதுக்கு அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.